ஸோ மார்க்கெட் 155 அப்படின்ற லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் லாட் 164 அப்படின்ற ப்ரைஸிங்கில் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். செகண்ட் லாட் வந்து 155 அப்படின்ற லெவலில் மறுபடியும் நான் இன்னொரு லாட் செகண்ட் லாட் ஆட் பண்ணியிருக்கேன். எஸ்எல் வந்து 130, டார்கெட் 185. பார்ப்போம். ஒரு க்ளீனாக இந்த ஸ்ட்ராட்டஜி படி க்ளீனாக ஒரு என்ட்ரி கொடுத்துருந்துச்சு, ப்ராப்பர் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. அதனால தான் என்ட்ரி போட்டேன். பார்க்கலாம் என்னன்ட்டு ஃபர்தராக. லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷன்ஸாக வந்து எந்த வீடியோஸும் அப்லோட் ஆகிருக்காது. அது ஒரு பர்சனல் இஷ்யூஸ், ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் எந்த ட்ரேட்ஸுமே எடுக்கலை லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷன்ஸில். ஸோ நான் வீடியோவும் எதுவும் அப்லோட் பண்ணல. இன்றைக்கி தான் உட்காந்துருக்கேன், பார்க்கலாம். லைக் இந்த டைமில் தான் நமக்கு வந்து எமோஷன்ஸ் ப்ளே ஆகும், நெகட்டிவ்ஸில் போகும் நம்ம பார்க்குறது. ஸோ இப்போ எனக்கே டக்குன்னு போர்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு தோணுது. பட் பரவாயில்ல, 130 வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெகட்டிவில் பார்க்குறோன்னா நமக்கு அப்படி தான் பயமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒன்று போகணும், எஸ்எல்லுக்கு போகணும், இல்லை டிபிக்கு போகணும். சொல்கிறது ஈஸி, லைக் அந்த லைவ் மார்க்கெட்டில் அது உட்காந்து அந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான், நம்ம வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். Yes. And
ஒரே கேண்டில்லே மாறிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம அதான் சொல்ல முடியாது. ஸோ பிரேக் அவுட் குடுக்குது நம்ம ஒண்ணு பார்த்தா, அது ஒண்ணு நடக்குது பாருங்க. அதுதான். போட்டு வச்சுட்டு உட்காந்துருங்க. அவ்வளோதான். என்ட்ரி போட்டு வச்சுட்டு அதுவும் என்ட்ரினா நீங்க எடுக்கிறது தான் என்ட்ரின்னு கிடையாது. செட்டப் படி ப்ராப்பரா நமக்கு என்ட்ரி எல்லாமே கிடைக்கிறப்போ, அத போட்டு வச்சுட்டு உட்கார்றது தான் அது எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா, அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் அது. இப்ப அது 185 போச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா, எனக்கு வந்து நான் எப்பவுமே 1000 ஒரு 300 அந்த மாதிரி வந்து நான் எப்பவுமே புக் பண்ருவேன். நான் அதுக்கு மேல எதுவும் ஹோல்டு பண்ண மாட்டேன் ஆக்சுவலி எப்பவுமே. வெயிட் பண்ணுவோம். லைக் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம மார்க்கெட்ல. அதனால தான் நான் அது 2 லாட்டு போனாலும் சரி, 1 லாட்டு போனாலும் சரி, எப்பவுமே அந்த 1300, 1000க்கு மேல வருது அப்படின்னாலே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். அது அது என் மைண்ட் செட் இன்னும் இருக்கு. எனக்கு பெருசா லாங்கா ஹோல்டு பண்ணணுன்ற அந்த விருப்பம்லாம் இருக்காது. ஒரு நாளைக்கு 1000க்கு மேல ப்ராஃபிட் வந்தாலே கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாரி இருப்பேன். ஸோ நான் எப்பவுமே அது வந்துச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ருவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் 30 பாயிண்ட்ஸ் போனாலும் சரி, 40 பாயிண்ட்ஸ் போனாலும் சரி, நான் எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அடுத்த நாள் தான் எனக்கே தெரியும். அது இவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கு அதெல்லாமேன்னு. ஸோ மெயின் மெயின் எமோஷன் நமக்கு இங்க ப்ளே ஆகுறதே வந்து ரிக்ரெட்டா தான் இருக்கும். ட்ரேடிங்ல நமக்கு. ஒண்ணு விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு விட்டுட்டோம்னா, அது விட்டுட்டோம் தான். அதுக்கு மேல வேற எதுவும் அது பண்ண முடியாது. ஓகே இன்னைக்கு இது மாரி இருக்கு. நாளைக்கு நமக்கு செட்டப் சூப்பரா அமையும்னு சொல்லிட்டு அந்த மாரி நம்ம போய் பண்ண முடியாது. அன்னைக்கு நடந்துச்சா, அன்னைக்கு அந்த பாயிண்ட்ஸ் போச்சா அவ்வளோதான். அதோட ஓவர். அதுக்கு மேல நம்ம போய் அது என்ன ஏது அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் கிட்ட போயிட்டு, ஓகே நேத்து குடுத்துச்சு மிஸ் பண்ணிட்டோம். அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நீங்க ஒரு பிளான்ல ஸ்டிக்கா இருந்தா மட்டும் தான் கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியும். இப்போ கூட ப்ளஸ் தௌசண்ட்ஸ்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இது 700, 500க்கு வந்துருச்சு மறுபடியும். வெயிட் பண்ணணும் அதுதான். சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு 3 கேண்டில் 5 மினிட்ஸ்ல வந்து 3 கேண்டில்லே நமக்கு என்ட்ரி டிவி போயிடும் பட்டுன்னு. அப்போ சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி உட்காந்து ஹோல்டிங் பண்றது, இப்போ டைம் என்ன ஆகுது? 9:36 ஆகுது. ஒரு சில டைம் இத கூட நம்ம ஹோல்டு பண்ண மாட்டோம். லைக் வந்தோனே ஃபர்ஸ்ட் கேண்டில் எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நான் இப்போ 1100 பார்ப்போம். இன்னைக்கு நான் 185 போச்சுன்னா 3000 கிட்ட வரும். அதனால தான் நான் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் ஈவன் 2000 வந்தா கூட நான் புக் பண்றேன்னு நினைக்கிறேன். Mm, mm, நான் புக் பண்ணிட்டேன். 1300லேயே புக் பண்ணிட்டேன். தெரில மேபி எனக்கு 1300லேயே க்ளோஸ் பண்ணி பழக்கமாயிடுச்சு. அதுலேயே நான் புக் பண்ணிட்டேன். mm. 185 போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லைக் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் 185 போயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து எனக்கு எங்கே க்ளோஸ் பண்ணிடலாம்னு தோணுச்சுன்னா 920 கேண்டலே தோணுச்சு. என்னடா இறங்கி வரானே ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி படி இங்க இருக்கு. ஸோ அதுபடி பார்க்குறப்போ வரானே அப்படின்னு ஒரு ஒரு பயம் இருந்துச்சு. பட் பரவாயில்ல லைக் ஹோல்டு பண்ணு. போனால் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரும். ஒரு 2 லாட்டு போகிறோன்னா இன்றைக்கி எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரும். அப்படின்றப்போ நம்ம எமோஷன்ஸை ப்ளே பண்ண விட்டுட்டு உட்காந்துருக்கிறது நமக்கு கரெக்டாக இருக்காது. நான் நெக்ஸ்ட் இப்போ இந்த 1300லேருந்து டார்கெட்ஸ் 1300ன்னு இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 லாட் எடுத்து 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறோன்னா ஆப்வியஸ்லி ஒரு 1300 கிட்ட நமக்கு வரும். ஆப்வியஸ்லி நிற்கும். அப்போ ஒரு 2 லாட் எடுத்து 20 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறோன்னா அது அப்படியே டபுள் மடங்காக மாறும். 2600 இல்லை 3000 கிட்ட போகும். அப்படின்றப்போ அதை தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ஆக்சுவலி. அந்த 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 மைண்ட் செட்டை கொண்டு வரணும். ஏன்னா அதை நான் டக்குன்னு அந்த 1300 வரப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் நானே. பார்ப்போம் ஃபர்தர் ஃபியூச்சர் ட்ரேடில் நம்ம எப்படி எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த ட்ரேட் பார்க்குறீங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன இதுதான் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுமா அப்படி கிடையாது.
நான் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறேன்னா, இது எனக்கு வின்னிங் ரேட் அதிகமாக கொடுக்குது அப்படின்ற காரணம்லாம் இல்லை. மார்க்கெட் ஓப்பன் பண்ணி சார்ட் பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு புரியணும். மார்க்கெட் என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு குடுக்குது அப்படின்றது எனக்கு புரியணும். அந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சா தான் நான் அதுக்கேத்த மாரி ஆக்டிவ் பண்ண முடியும். லைக் இந்த இடத்துல என்ட்ரி போகலாம். இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் குடுக்குற இன்ஃபர்மேஷன் புரியணும். நம்ம பாட்டுக்கு ஏதேதோ நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லைக் நம்ம பிளைண்டா கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாரி மார்க்கெட் 177 பிரைஸ்க்கு போகுது. 180, 179 ஓகே. சூப்பர். 182 அவ்வளோதான் பறக்குறான். அபோவ் 20 பாயிண்ட்ஸ் கீழ குடுத்துருச்சு. சூப்பர். ஓகே. இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன சொல்றோம்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி அது அது கரெக்ட்டா இருக்குமா? நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது தான் விஷயமே. உங்களுக்கு அந்த சார்ட்ட பார்க்குறப்போ, மார்க்கெட் குடுக்குற இன்ஃபர்மேஷன் புரியுதா இல்லையா? அது மட்டும் தான் நமக்கு விஷயம். அத தாண்டி வேற எதையுமே நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டா? அந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டா? எந்த ஸ்ட்ராட்டஜி 90% வின் ரேட் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜில கூட ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லாம, அதுல நெறைய லூஸ் பண்ணவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இருப்பீங்க. ஸ்கில் கூட இருப்பாங்க. ஆ நானும் இருந்திருக்கேன். அந்த ஸ்டேஜ்ல நானும் இருந்திருக்கேன். நான் ஒரு கட்டத்துக்கு மேல இது போதும். நமக்கு இவ்வளோ நமக்கு போதும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், எனக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. திஸ் இஸ் எனஃப் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி, அதுக்கு ஒர்க் பண்றப்போ எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? நம்ம ரிஸ்க் மேனேஜ்மென்ட் என்ன? ஒரு நாளைக்கு லாஸ் ஆனா எவ்வளோ லாஸ் ஆகணும்? ஈவன் இந்த சேனல் கிரியேட் பண்ணதுக்கு காரணம் கூட, இது என்ன இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக தான். இது வந்து கோர்ஸ் சொல்லிக் குடுக்கறதுக்கோ, நீங்க வாங்க டீச் பண்றேன்னு அதெல்லாம் நமக்கு ரீசன் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல எமோஷன்ஸ் ப்ளே ஆகுறப்போ, இப்ப நாளைக்கு நம்ம இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய கெயின் பண்ண, மார்க்கெட்ட பத்தி இன்னும் புரிஞ்சுக்கிற அந்த டைம்ல கூட எமோஷன்ஸ் ப்ளே ஆகும். ஆ 189 போயிடுச்சு. நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு அது. 185ன்ற டார்கெட்ட. விச் இஸ் வெல் ஓகே. ஸோ அப்படி இருக்கும். அதாவது அந்த என்னதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே நமக்கு எமோஷன்ஸ் ப்ளே ஆகும். அந்த எமோஷன்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட்ல நம்ம வந்துட்டு பிகினர் நமக்கு அதனால தான் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படிலாம் கிடையாது. எமோஷன் இஸ் காமன் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு அது அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா இல்ல. இங்க மெயினா 2 எமோஷன்ஸ் ப்ளே ஆகும். மெயினா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். 1 ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல இருப்போம். எங்கேயா வந்து என்ட்ரி மிஸ் ஆயிட போகுது, என்ட்ரி மிஸ் ஆயிட போகுது. இன்னைக்கு என்ட்ரி மிஸ் ஆகிட போகுதுன்றத விட, இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்கணுன்ற மைண்ட் செட்ல உட்காந்துருவோம். அதனால ப்ராஃபிட் மிஸ் ஆயிட போகுது அப்படின்ற இதுல வந்து நம்ம உட்காந்துட்டு இருப்போம். டக்குன்னு அந்த அந்த ஒரு எமோஷன்லயே நம்ம வந்து எதையாவது ஒரு என்ட்ரி எடுத்துருவோம். என்ட்ரி எடுத்து லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்ட்ரியே இல்லட்டுன்னு. நீங்க மத்த பிசினஸ் மாரி கிடையாது. இப்போ இது வந்து ஒரு சொல்லுவாங்க ட்ரேடிங்க வந்து ஒரு பிசினஸ் மாரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னா. இப்போ என்னன்னா நீங்க ஏதோ ஒரு வேலை செய்றீங்க, ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணா, சின்ன தப்பு ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ஒண்ணு உங்க சேலரிலாம் வந்து புடிச்சுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட் ஆனா, இங்க சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட, அதுக்கு நீங்க தான் பே பண்ணணும். எஸ்எல் மூலமா பே பண்ணுவீங்க. அ உங்களுக்கு எங்க என்ட்ரி போட்டேன்னு தெரியாது. எதுக்கு அந்த இடத்துல என்ட்ரி போட்டீங்கன்னு தெரியாது. இப்ப நான் போயிட்டு இப்போ 182ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வா நான் 182ல இப்ப மார்க்கெட் புட் சைட்ல தான் போகுதுன்னு சொல்லிட்டு நான் 185 என்ட்ரி அடிச்சேன்னா, அது திடீர்னு ஒரு புல் பேக் குடுத்துட்டு கூட போகலாம் மார்க்கெட். ஓகேங்களா? அது எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு அது அப்படியே இப்ப இருந்து கன்டின்யூ ஆயி போயிட்டு இருக்கும்னு நெனச்சு நான் ஒண்ணு எடுத்தேன். நான் நெனச்சு ஒண்ணு எடுக்கிறேன். ஆ லைக் ஸ்ட்ராட்டஜி படியோ, இல்ல கான்செப்ட் படியோ எடுக்கல. நான் நம்பி போகும் அப்படின்ற ஹோப்ல எடுக்கிறேன் அப்படின்னா, அது ஆகக்கூடிய லாஸஸ் நான் பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? நம்ம வந்து என்ட்ரி எடுத்த உடனே நம்ம வந்து போயிட்டு பார்ப்போம். நெகட்டிவ்ல ரன் ஆயிட்டு இருக்கா? இல்ல பாசிட்டிவ்ல ரன் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது நம்ம எடுத்த என்ட்ரிலேருந்து நெகட்டிவ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். உடனே பயந்துருவோம். உடனே க்ளோஸ் பண்ணேன். அப்புறம் திடீர்னு மறுபடியும் நம்ம நெனச்ச மாரி மேல போகும். ஸோ வந்துட்டு இந்த ஹோப்பிங்ல நம்ம ஒர்க் பண்றது, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அட் த சேம் டைம் இந்த ட்ரேடிங்ல நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கு கூட நீங்க பே பண்ணிட்டே இருக்கணும். வெஸ்ஸல் மூலமா நீங்க பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். நீங்க நல்லா கேள்வி கேட்டு பாருங்க. ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணி எத்தன எஸ்எல் விழுந்திருக்கு? இல்ல எமோஷன்ஸ் ப்ளே ஆகி நம்ப எங்கெங்கேயோ என்ட்ரி எடுத்து, எங்கெங்கேயோ எக்ஸிட் ஆகி, அது மூலமா நமக்கு என்ன ஆ எவ்வளோ எஸ்எல் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி மூலமா ஆனது ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஈவன் தோ அதான் சொன்னேன் 50% ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா இருந்தா கூட, நீங்க ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல இருந்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிய என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. ஒரு 50 ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா இருந்தா கூட, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ப்ராப்பரா இருந்துச்சு அப்டின்னா, அட் த எண்ட் நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஆனா சில பேருக்கு என்னன்னா, அந்த ப்ராஃபிட் பத்தாம இருக்கும். அவ்வளோதான் விஷயமா இருக்கும்.
என்னடா இவ்வளோதானா? நெகட்டிவ்ல இருந்தப்ப உங்களுக்கு இன்னும் நெகட்டிவ்ல இருக்குன்னு இருக்கும். ப்ராஃபிட் வந்தா இன்னும் இவ்வளோதானான்னு இருக்கும். அதான் எமோஷன்ஸ். அதுதான் எமோஷன்ஸ். அந்த எமோஷன தான் கண்ட்ரோல் பண்ணி இங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும். ஆ இப்ப மார்க்கெட் பாருங்க 191, 192 நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் விட்டுறணும். இப்ப இதோட இத க்ளோஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் போயிட்டுனா, ஐயோ! மிஸ் பண்ணிட்டோமே! இப்ப நான் வந்துட்டு இப்ப ரிக்ரெட்டே எனக்கு இல்ல சுத்தமா. ஏன்னா, நான் இன்னைக்கு பார்க்கணும்னு நெனச்ச ப்ராஃபிட்ட நான் எடுத்துட்டேன். நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஈவன் இந்த லெவலுக்கு போவாம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எழுதி வச்ச மாரி இது போகணும் அப்படிலாம் கிடையாது. ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ, நம்ப வந்து வெயிட் பண்ணணும். நம்ம என்ட்ரி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்துட்டோம்னா, வெயிட் பண்ணணும். அது ஒண்ணு எஸ்எல்லுக்கு போணும், இல்ல டிகேக்கு போணும். அவ்வளதான். ஏன்னா நான் வந்து எப்பவுமே பார்த்தது என்னன்னா, ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட்ஸ் எப்பவுமே சாலிடா குடுத்துரும். இந்த இந்த இப்ப நான் ஃபாலோ பண்ணி எடுக்கிற ஸ்ட்ராட்டஜில ஆர் சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி படி நடக்கலன்னா, எஸ்எம்சி ஃபாலோ பண்ணி போவேன். அதுலயும் சரி 2த்துலயுமே எனக்கு 20 பாயிண்ட்ஸ் மினிமம் குடுத்துரும். அதனால தான் நான் எப்பவுமே 20 பாயிண்ட்ஸ்ல எப்பவுமே க்ளோஸ் பண்ணிப்பேன். அது 1 லாட் எடுத்தாலும் சரி, 2 லாட் எடுத்தாலும் சரி, இல்ல 3-4 லாட்ஸ் எது எடுத்தாலும் சரி, நான் 20 பாயிண்ட்ஸ் இல்ல 10-15 பாயிண்ட்ஸ்லயே க்ளோஸ் பண்ருவேன். அதுலயும் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துரும். நம்ம ஒரு நாள் வந்துட்டு அவ்வளோதான் இத ஃபாலோ பண்ணி ஆப்ஷன்ஸ்ல நம்ம ப்ராஃபிட்ட ஃபோக்கஸ் பண்றத விட, எமோஷன்ஸ ஃபோக்கஸ் பண்ணா கன்சிஸ்டன்ட்டா இருக்கலாம். நீங்க நெறைய பேரால கன்சிஸ்டன்ஸியா இருக்க முடியாதுன்றனால தான், யாருமே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகே. இன்னைக்கு இது போதும்னு நெனைக்கிறேன். நம்ம என்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நாளைக்கு பார்க்கலாம். இதோட நம்ம என்னன்ட்டுன்னு. தேங்க் யூ கைஸ்.